வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இந்த சோசியல் வீடியோஸ் போட்டேன், ஜிகே போட்டேன். இப்போ பாருங்கள், தமிழில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் முக்கியமானது பாருங்கள். முக்கியமான வினாக்களுக்கான கருத்துக்கள் இங்கே இருக்குது. நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனையோடு விளங்கியவர்கள் வந்து தமிழர்கள். தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுகின்றன என்பதற்கு உதாரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்கள் அதாவது கடல் நீர் ஆவியாகி குளிர்ந்து மழை பெய்யறதை பற்றி இந்த இலக்கியங்கள் கூறுதுங்களாமா. பாருங்கள், அது அறிவியல் கருத்து தானே. அது பாருங்கள், எதுலேருந்துன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகம் குளிர்ந்து மழை பொழியிறத முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை போன்ற நூல்களை இடம்பெற்றிருக்குதுன்னு சொல்கிறாங்க. திரவப் பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து பார்த்திங்கன்னா, ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி அப்படின்னு எழுதியிருக்காங்க. நான் ஔவையார் பாடலை, இது யார் பாடினது பார்த்திங்கன்னா ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என ஔவையார் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு, வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி வந்து 10. போர்க்களத்தில் மார்பில் புண்படுறதை பற்றி, வீரர் புண்படுவதை பற்றி ஒரு நூல் இருக்குதுன்னா அது 10. அதேமாதிரி சுறாவின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணை என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவத்திற்கான இன்றைய கூறுகள் வெளிப்படைய செய்கின்றன அப்படிங்கிறாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்யும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. அதாவது தொலைவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தொலைவில் உள்ள பொருள் வந்து உருவத்தை அருகில் தோன்றச் செய்வது பற்றி இவர் சொல்லியிருக்கார் இல்லைங்களா, கலீலியோ நிறுவிய கருத்து. இக்கருத்து யார் சொல்கிறாங்கன்னா, இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. கலீலியோவை பற்றி யார் எழுதியிருக்காங்கன்னா, திருவள்ளுவ மாலைங்கிற நூலில் கபிலர் எழுதியிருக்கார். இது முக்கியமாக வரும். கலீலியோவை பற்றி திருவள்ளுவ மாலைங்கிற புத்தகத்தில் கபிலர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த செய்யுள் வரிகள் எங்கே இடம்பெற்றிருக்குது பாருங்கள். நிலம் தீர் நீர் வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படிங்கிறது தொல்காப்பியம்.